வணக்கம். ஹீமோகுளோபின் அதிகரிச்சு டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்திக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல தோட்டத்துல இருந்து அத்திக்காய் பறிச்சு எடுத்துடலாம். அத்திக்காய் அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ஆண் பெண் இருவருக்குமே இன்ஃபர்டிலிட்டி இருந்தா அதை சுத்தமா சரி செய்யக்கூடிய ஒண்ணு. நாட்டு அத்திக்காய் மாசத்துல ஒரு முறை காய்க்கும். அதை நம்ம பறிச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு இடிச்சு அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். விதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதை சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சுட்டு விறகடுப்புல மண் சட்டி வச்சுட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இதை போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்து உப்பு சேர்த்துடணும். நிலக்கடலை கொஞ்சமா உரிச்சு அதை வறுத்து எடுத்து வச்சிடணும். காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதுல ஆட் பண்ணணும். அந்த வேக வச்ச தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால வெள்ளைப்படுதல் போகும், கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் போகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.